வணக்கம். ஸ்ரீ வியாச பகவான் இயற்றிய ஸ்ரீ மகாபாரதத்தில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது முதலாவது பர்வமாகிய ஆதி பர்வத்தின் 2வது அத்தியாயம். இந்த 2வது அத்தியாயத்தின் பெயர் பர்வ சங்கிரக பர்வம். அதாவது மகாபாரதத்திலுள்ள பர்வங்களின் பெயர்களையும் அவற்றின் விஷயங்களையும் கூறுவது. இந்த மகாபாரதத்தில் மொத்தம் எத்தனை பர்வங்கள் உள்ளன, அதில் உள்ள விஷயங்கள் என்ன என்பதை பட்டியலிட்டு கொடுப்பது இந்த பர்வ சங்கிரக பர்வமானது. இந்த பருவத்தில் இது எப்படி துவங்குகிறது என்றால், நம்ம பார்த்தோம், ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிடலாம். சௌனகர் முதலான சௌனகாதிய ரிஷிகள் நைமிசாரண்யம் என்னும் இடத்தில் பூஜை ஹோமம் யாகம் செய்து கொண்டுள்ளனர். அப்போது சூத்த பௌராணிகர் அங்கு வந்து சேர்கிறார். அவர் அவ்வாறு அங்கு வரும்போது, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கும்போது அவர், நான் சமந்த பஞ்சகம் என்னும் புண்ணிய கஷேத்திரத்திலிருந்து வருகிறேன், உங்களுக்கு நான் இந்த கதையை சொல்கிறேன் என்று வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொன்ன கதையை இங்கு கூற தொடங்குகிறார். இப்படி தான் இந்த மகாபாரதம் நமக்கு ஆரம்பிக்கிறது. வியாசர் அதை செய்து முடித்தார். பிரம்மதேவர் அருளினால் கணபதி வந்தார். கணபதி எழுத அது வியாசர் சொல்ல இதை புரிந்து கொண்டு கணபதி எழுதினார். இப்படி மகாபாரதம் தோன்றிற்று என்பது வரை பார்த்தோம். இந்த 2வது அத்தியாயத்தில் என்னென்ன பர்வங்கள் உள்ளன, அதில் அடங்கிய செய்திகள் என்ன என்று அந்த 18 பர்வங்களின் பெயர்களையும் ஒவ்வொரு பர்வத்திலும் என்னென்ன உள்ளன என்பதையும் குறிப்பாக கூறுகிறார் சூத்த பௌராணிகர். இதில் அந்த ரிஷிகள் கேட்கிறார்கள், சூத்த பௌராணிகரே, நீங்கள் சமந்த பஞ்சகம் என்னும் புண்ணிய கஷேத்திரத்திலிருந்து வருவதாக சொன்னீர்களே, அது என்ன இடம், அதனுடைய சிறப்பு என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இவர் சொல்கிறார், சமந்த பஞ்சகம் என்பது ஒரு 5 நதிகள் உள்ள ஒரு மடு. அந்த 5 மடுக்கள் அங்கே உள்ளன. அது என்னவாக இருந்தது என்றால், பரசுராமர் இரத்த ஆறை ஓடவிட்டார். சத்திரியர் மன்னர்களை கொன்று இரத்த ஆறை அங்கு ஓடச் செய்தார். பித்திருக்களுக்கு அவர் திருப்தி செய்வித்தார். அப்பொழுது பித்திருக்கள் அவர்களுடன் மகிழ்ந்து, உங்களுக்கு என்ன வேண்டும் பரசுராமரிடம் கேட்கும்போது, பரசுராமர் இவை 5 இந்த இரத்த மடுக்களும் புண்ணிய ஆறுகளாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த பித்தர்கள் அப்படியே ஆகட்டும் என மொழிய, அவ்வாறு அந்த 5 இரத்த மடுக்களும் ஆறுகளும் புண்ணிய நதிகளாக மாறின. அதுதான் அந்த சமந்த பஞ்சகம் என்னும் இடம். அங்கிருந்து தான் நான் வருகிறேன் என்று கூறுகிறார். மேலும் அப்பொழுது அதை கேட்டுக்கொண்ட அந்த சௌனகாதியர், அந்த ரிஷிகள், நீங்கள் அக்ஷௌனிகள் என்று கூறினீர்களே, அக்ஷௌனி என்றால் என்ன, அதில் உள்ள அந்த சேனைகளின் தன்மையை பற்றி கூறும் என்று கேட்கும்போது சூத்த புராணிகர் விவரிக்கிறார். ஒரு தேர், ஒரு யானை, 5 காலாட்கள், 3 குதிரை. ஒரு தேர், ஒரு யானை, 5 காலாட்கள், 3 குதிரைகள் கொண்டது ஒரு பத்தி எனப்படும். இதைப்போல் 3 பத்தி உடையது ஒரு சேனாமுகம், 3 சேனாமுகம் உடையது ஒரு குல்மம், 3 குல்மம் கொண்டது ஒரு கணம், 3 கணத்தை கொண்டது ஒரு வாகினி, 3 வாகினி உடையது ஒரு பிருதனை, 3 பிருதனை உடையது ஒரு சமு, 3 சமு உடையது ஒரு அனீகினி, 10 அனீகினிகள் சேர்ந்தது ஒரு அக்ஷௌகினி என்று சூத்த புராணிகர் கூறுகிறார். மீண்டும் சொல்கிறேன், ஒரு தேர், ஒரு யானை, 5 காலாட்கள், 3 குதிரைகள், இது உடையது தான். இதுக்கு ஒரு பத்தி என்று பெயர். ஒரு பத்தி வந்தாச்சப்பான்னு ஒரு சேனாதிபதி கேட்டார்னா இதுதான் ஒரு பத்தி. இதேபோல் 3 பத்தி ஒரு சேனாமுக்கம், 3 சேனாமுக்கம் ஒரு குல்மம், 3 குல்மம் ஒரு கணம், 3 கணம் ஒரு வாகினி, 3 வாகினிகள் உடையது ஒரு பிருதனை, 3 பிருதனை உடையது ஒரு சமு, 3 சமு உடையது ஒரு அனீகினி, 10 அனீகினி இருந்தால் அது ஒரு அக்ஷௌகினி.
இப்படி பார்த்தோம்னா மொத்தம் கணக்கு பண்ணி 21,875 ரதங்கள் இருக்க வேண்டும், 21,875 யானைகள் இருக்க வேண்டும், 1,09,350 பதாதிகள் இருக்க வேண்டும், 65,510 குதிரைகள் இருக்க வேண்டும். இவை இருந்தால் அதற்கு பெயர் ஒரு அக்ஷௌகிணி. இதேபோல் 18 அக்ஷௌனிகள் இருந்தன என்று அந்த சூத புராணிக்க தொடர்ந்து கூறுகிறார். இதில் பீஷ்மர் 10 நாள் போரிட்டார். யுத்தம் தொடங்கி 10 நாள் பீஷ்மர் போரிட்டார். துரோணர் 5 நாள் போரிட்டார். கர்ணன் 2 நாள் போரிட்டான். பீஷ்மர் தலைமையில் 10 நாட்கள் போர் நடந்தது, குருஷேத்திர யுத்தம். துரோணருடைய தலைமையில் 5 நாட்கள் நடந்தது. கர்ணனின் தலைமையில் 2 நாட்கள் நடந்தது. சல்லியனின் தலைமையில் அரை நாள் நடந்தது. மீதி அரை நாள், அதாவது 18 நாள் யுத்தம் நடந்தது இல்லவா? ஸோ 10, 5, 2, 17 நாள் ஆச்சு. அரை நாள் சல்லியனோட, மீதி அரை நாள் கதா யுத்தம் நடந்து பீமன் துரியோதனை தொடையில் அடித்து சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார். அதாவது அவருடைய வாழ்க்கையை முடிக்கிறார். இப்படி நடந்தது. இதில் இந்த தொடர்ந்து இதை நுட்பமாக ஞானிகள் இதை ஆராய்ந்து படிக்கின்றனர். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மோட்சத்தை விரும்புகிறவர்கள், வைராகியத்தை விரும்புகிறவர்கள் கட்டாயம் இந்த பாரதத்தை படிக்க வேண்டும். யுத்தத்தில் வெற்றி பெற விரும்புபவர்கள், நமக்கு தினம் யுத்தம், நமக்கு தினந்தோறும் தூங்கி எழுவது ஒரு யுத்தம். நம்ம அந்த நித்ரா தேவியிலிருந்து நாம் மீண்டு போராடி முழிப்பை பெற்று வருகிறோம். இவ்வாறு இந்த யுத்தங்களில் நம்ம அன்றாடம் நம்முடைய ஒவ்வொரு செயலும் ஒரு யுத்தம். அதில் வெற்றி பெறுவதற்கு இந்த பாரதம் நமக்கு துணை புரிகிறது. இந்த பருவத்தில் முதலாவது பருவம் ஆதி பருவம். இதில் அனுக்கிரமணிகா பருவம் முதல் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டுள்ள பர்வ சங்கிரக பருவம் முதலாக நிறைய பருவங்கள் உள்ளன. அதற்கு பிறகு சபா பருவம் வருகிறது. சபா பருவத்திற்கு பிறகு அரண்ய பருவம், விராட்ட பருவம், பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சௌப்திக பருவம், ஸ்ரீ பருவம், ஜலப்பிரதானிக பருவம். இந்த கௌரவர்களுடைய பிரேதங்கள்லாம் அந்த சம்ஸ்காரங்கள் செய்யப்படும் போது சார்த பருவம், சாந்தி பருவம், ஆனுசானிக பருவம், எல்லா பாவங்களையும் போக்கத்தக்க ஆஸ்வமேதிக பருவம், ஆத்ம ஞானத்தை போதிக்கும் அனுகீதா பருவம், ஆசிரம வாச பருவம், புத்திர தர்ஷன பருவம், நாரதாகமன பருவம், மௌசல பருவம், மகாபிரஸ்தான பருவம், ஸ்வர்காரோகண பருவம் என்று இப்படி பருவங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே உள்ளன. இதில் ஒவ்வொரு பருவத்திலும் அநேக அத்தியாயங்கள் கூறப்பட்டுள்ளன. இதற்கு பிறகு கிலம் என்று பெயருள்ள புராணங்கள் 2 உள்ளது. ஒன்று ஹரிவம்சம், அதில் ஹரிவம்ச பருவமும், தொடர்ந்து கிருஷ்ணனுடைய பிறப்பு, கண்ணனின் பிறப்பும், குழந்தை பருவ செய்கைகளும், அப்படியே கம்சனுடைய வதமும் அடங்கிய விஷ்ணு பருவம் உள்ளது. இதிலேயே பவிஷ்ய பருவம் என்பதும் மிக ஆச்சரியமானது, அதுவும் உள்ளது. பூரணமாக இந்த 100 பருவங்கள் சேர்ந்து வியாசரால் சொல்லப்பட்டது. இதற்கு ரோமஹர்ஷரின் புத்திரரான சௌதியால் இந்த 18 பருவங்களும் மிகச் சரியாக சுருக்கமாக சொல்லப்பட்டன. இதில் இன்னும் பார்க்க போனால் ஒவ்வொரு பருவத்திலும் உள்ள எல்லா செய்திகளையும் இந்த பர்வ சங்கிரக பருவத்தில் தொடர்ந்து கூறுகின்றனர். இதில் முதல் பருவமாக வருவது ஆதி பருவம், இரண்டாவது சபா பருவம், மூன்றாவது அரண்ய பருவம், நான்காவது விராட்ட பருவம், ஐந்தாவது உத்யோக பருவம், ஆறாவது பீஷ்ம பருவம், ஏழாவது துரோண பருவம், சண்டை ஆரம்பிச்சிடுத்து இப்பெல்லாம், எட்டாவது கர்ண பருவம், ஒன்பதாவது சல்லிய பருவம், பத்தாவது சௌத்திக பருவம். இது சௌத்திக பருவம் தொடை முறிந்து போய் அந்த துரியோதன் இருக்கிற அந்த நிலை.
அடுத்தது 11வது ஸ்திரீ பருவம், 11வது ஸ்ரீ பருவம், 12வது சாந்தி பருவம். இது புத்தியை விருத்தியடை செய்யும் பருவம் சாந்தி பருவம். 13வது அனுசாசன பருவம், தர்மத்தின் நிச்சயத்தை கேட்டு அவர் செய்வது அனுசாசன பருவம். 14வது ஆஸ்வமேதிக பருவம், 15வது ஆசிரமவாசம் பருவம், 16வது கடோரமான மௌசல பருவம். இதை ஒருத்தங்க இந்த யாதவர்கள் அவர்களுக்குள் ஆயுதங்களால் அடிபடுவது. 17வது மகாபிரஸ்தானிக பருவம், இவர்கள் ராஜ்யத்தை விட்டு திரௌபதியுடன் கிளம்புறது மகாபிரஸ்தானிக பருவம். அதன் மேல் 18வது ஸ்வர்க பருவம், ஸ்வர்காரோகண பருவம். இது தேவலோக சம்பந்தமானது. இது தர்மராஜர் தர்ம வடிவிலிருந்து அந்த நாயை அழைத்து போவதிலிருந்து அது முடிகிறது. இது 18 பருவமாக உள்ளது. இதில் தொடர்ந்து 18வதில் 5 அத்தியாயங்கள் உள்ளன. இதில் சேர்த்து மொத்தம் 18 பருவமாக இருக்கிறது என்று கூறுகிறார். கிழக்கங்களில் ஹரிவம்சமும் பவிஷ்ய பருவமும் கூறப்பட்டுள்ளது. இந்த 18 அக்ஷௌணிகள் 18 தினங்கள் சண்டையிட்டன. இத்தனை ஒரு மிக பெரிய மகாபாரத யுத்தமானது நடைபெற்றது. யுத்தத்திற்கு முன் என்ன நடந்தது, யுத்த களத்தில் என்ன நடந்தது, யுத்தம் முடிந்த பிறகு என்ன நடந்தது, அந்த யுத்தத்தின் நாயகனுடைய வம்சம் என்ன ஆனது, அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் என்ன ஆனார்கள், மீதி இருந்தவர் எத்தனை பேர், 10 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த 18 அக்ஷோணிகள் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, 21,875 ரதம், 21,875 யானை, 1,09,350 பதாதிகள், 65,510 குதிரைகள். இது ஒரு அக்ஷௌணி. இதே மாதிரி 18 மடங்கு ஒவ்வொன்றிலும் 18 மடங்கு இருந்தது 18 அக்ஷௌணிகள். இவங்க இத்தனை பேரில் மிஞ்சி இருந்தது 10 பேர். இவர்கள் பாண்டவர்கள் 5 பேர், கிருஷ்ணன், சாத்தியகி. அங்கே கௌரவர்களில் கிருப்பர், கிருத்தவர்மா இருந்தனர். இன்னும் ஒருவர் கிருப்பவர்மா அவர்கள் இருந்தனர். இவ்வாறு மீதி அத்தனை பேரும் மாண்டனர் என்பது இந்த யுத்தத்தில் அவர்கள் அனைவரும் தீர்க்கப்பட்டனர் என்ற செய்திகளை சொல்லி, இந்த பாகவதம் படிப்பதனால் ஏற்படும் புண்ணியத்தை, அறிய வேண்டிய இரகசியத்தை, இது இதிகாசமாக போற்றத்தகுந்த பக்குவத்தை, இந்த அனைத்து பின்னர் வரப்போகும் அனைத்து பருவங்களும் இந்த பருவத்தில் அடங்கி உள்ளன. அதனுடைய எண்ணிக்கை மட்டுமல்லாமல், அத்தியாயங்களின் எண்ணிக்கை மட்டுமல்லாமல், அதில் உள்ள செய்திகள் அனைத்தும் இந்த பர்வசங்கிரக பருவத்தில் கூறப்பட்டுள்ளன என்பதோடு இந்த ஆதி பர்வத்தின் 2வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஆண்டவன் அருள்.